வெல்கம் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு வச்சு அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 1/4 கப் சர்க்கரையை ஒரு ஃப்ரையிங் பேனில் ஆட் பண்ணி கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சுகரும் கரைஞ்சி ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுடக்கூடாது. நெக்ஸ்ட்டு கேஷ்யூ நட்டை கீயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக ஆரம்பிக்கும். அந்த டைமில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் டிசால்வ் ஆன அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமெல்லை ஆட் பண்ணிக்கலாம். அல்வா பக்குவம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஈஸியான கோதுமை அல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.